ஒரு பாடல் எடுத்துக்கிட்டாலே பெண்களுக்கு மோட்டிவேஷனல் சாங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஆண்களுக்கு இல்ல. அப்படின்ற மாரி நெறைய கருத்துக்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இத நோக்கி பார்க்கும்போது, ஆண் பாவம் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப எல்லாம் நெனச்சிருப்பீங்கள்ல, பாண்டியராஜ் சாரோட படம் தான் சொல்லுவேன்னு. கண்டிப்பா இல்லங்க. ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ட்டு ரியோராஜ் அவர்கள் இப்ப நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கதையா என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தேவையான படமா இருக்கு. ஸோ இப்ப நெறைய பேர் ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஃபெமினிசம்னா உண்மையான ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றதுக்கும் படத்துல வச்சிருக்காங்க. ஜென்ஸி கிட்ஸ்னா என்னவா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் படத்துல வச்சிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்லாம் எப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் அவங்க கிட்ட பதிலுக்கு எப்படி நடந்துக்கணும், இந்த மாரி ஒரு விரிவாக்கமா ஒரு சூப்பரான படமா இந்த கான்செப்ட் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டர் அவர்களை பத்தி பார்க்கலாம். ஸோ இவர் ஆல்ரெடி கனா காணும் காலங்கள் வந்து சீரிஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு சீரிஸா வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு சீரிஸா வந்து இருக்கு. ஸோ இவர் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படமா இவருக்கு வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா நேர்த்தியா வந்து கதையை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 3 சம்பவமா பிரிச்சு. ஸோ பிளாட் பாயிண்ட்டை ரொம்ப நம்ம வந்து படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி ஓப்பன் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்வன் படத்துல ஆரம்பத்துல வந்து ஒரு சீரியஸான சீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஃபைட் ஒரு ஆக்ஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கதையை கொண்டு போவாங்க. ஸோ இதுல ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீன்ல இருந்து கதையை கொண்டு போய் ஒரு சீரியஸான விஷயத்தை காமிச்சு திரும்பி வந்து ஃபீல் குட்டா முடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே நேர்த்தியோட பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலா பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஸோ பிளாக் ஷிப்போட பேரை வேற போட்டாங்களா, கொஞ்சம் அந்த சீரிஸோட கலப்படம் வேற கொஞ்சம் உள்ள வந்துட்டு போகுது. பட் இது வந்து ரியோராஜ் அவர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் நடிப்புக்கு தேவையான படமா, ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து முகம் சுளிப்பதற்கு, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை கொண்டே போல நம்மளை வந்து ஸ்க்ரீன்லேயே நம்மளோட ப்ரெசன்ஸை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார். டைரக்டர் அவரோட நேர்த்தியை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ சித்து மியூசிக் டைரக்டர் சித்து அவர்கள் ஜோ படத்தில் சூப்பராக அசத்தி இருந்தார். ஸோ உருகி உருகி சாங்லாம் வந்து பல மில்லியன்களை கடந்தது. ஸோ இந்த படத்துலேயும் அவரோட இசை வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் சாங்காகவே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாரு. தேவையான இடத்துல மியூசிக்கை வந்து படத்தில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ்காந்த் அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு நடிப்போட பர்ஃபார்மன்ஸை வந்து இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் ஆகட்டும், சீரியஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஸோ எந்த இடத்துலையும் வந்து இந்த அளவுக்கு அவரோட நடிப்போட எஃபர்ட்டை வந்து போடலை. கடைசி சீன்லாம் ஒரு உச்சகட்ட ஒரு சீன். ஸோ எனக்கே வந்து அழுக வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவரோட திறமையை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ரியோராஜ், இன்னொரு பக்கம் வந்து மாளவிகா மனோஜ். ஸோ இவங்களோட காம்போ பேரை வந்து நம்ம ஜோல ரொம்ப அழகாக பார்த்துருப்போம். இவங்களோட பேரே வந்து டாப் நாச்சான ஒரு பேர். நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இவங்களுக்கு ஜோலியே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எனக்கு பேசிக்காக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அதில் அவங்க இறந்து போனாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இறந்து போகாமல் கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்டாக இருந்தது. ஸோ இவங்களோட பேர் வந்து பெஸ்ட் பேர் ஆஃப் தி இயர் அப்படின்னு கூட அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்கள மாளவிகா மனோஜ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி தனியாக சொல்ல போனோம்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. தேவையான இடத்துல தேவையான ரியாக்ஷனை அளவில்லாமல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து இந்த மாதிரி கதை ஓரியன்டாகவே சூஸ் பண்ணும்போது இவங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ரியோராஜ் அவங்களோட சேர்ந்து நல்ல கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு தெரியுது. ரியோராஜ் அவர்களை வந்து நம்ம எப்படி சன் மியூசிக்கில் எப்படி பார்த்துருந்தோம், ஒரு மாதிரி ஜாலியான ரியோராஜ் அவர்களை, ஸோ ஜோலியாக அப்படியே இருந்தார். கொஞ்சம் வந்து அதில் கொஞ்சம் லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் கொண்டு போனதுனால ஃபுல்லாக சோகமான ஆளாக இருந்தார். அவருக்கு வந்து ஸ்வீட் ஆர்ட் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் அடுத்து இந்த படம் வந்து ஒரு பீக்குக்கு கொண்டு போகிற படமாக இந்த ஆண் பாவம் பொல்லாதது வந்து அமைஞ்சிருக்கு. இவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி சட்டில்டா நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது
உச்சி கொட்டுற அளவுக்கோ ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கோ கிடையாதுங்க. லேகே இல்லாமல் அப்படியே ஷார்ப்பாக அடுத்துன்னு போயிட்டே இருக்குது. ஸோ படம் வந்து 2 மணி நேரம் தான் படத்தோட டூரேஷன். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற படமாக வேறு ஏதாவது படங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஏன்னா வளவலன்னு வளர்க்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அற்புதமாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எல்லா பிளாட் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து என்ன அப்படின்ட்டு. ஸோ விக்னேஷ்காந்தோட இந்த கதை வந்து முடியுது. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா பிளாட் பாயிண்ட்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ கதையாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ண 40 நாளில் சூப்பராக இருக்காங்க, சுகமாக இருக்காங்க அப்படின்லாம் காமிச்சிடுறாங்க. அடுத்து 400 நாளில் வந்து எப்படி முடிவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. டைவர்ஸ் வாங்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே வந்து ரியோ ராஜ் அவர்களுக்கு வந்து அவங்க வேணும் அப்படின்ட்டு வந்து இந்த பக்கம் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த பக்கம் அவங்க வந்து ரியோ ராஜ் அவர்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம், அஃபென்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. டைவர்ஸ் ஆனால் வந்து ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஷேர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், மாதம் மாதம் அவங்களுக்கான தொகையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் விக்னேஷ்காந்த் அவர்களை வச்சு முடிச்சிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருந்தது. என்னன்னா ரியோராஜ் அவர்கள் வந்து ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவாக வந்து ஜொலிக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட் ரோலான விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல டைலாக்கை வந்து லென்த்தியான டைலாக்கை பேச வச்சு நிறைய விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கும் இப்போ இருக்க 2K கிட்டுக்கும் எது தேவையோ அந்த விஷயங்களை பேசி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஒரு கிளைமேக்ஸ்னால் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ஒரு எமோஷ்னல் சீன், ரொம்ப எமோஷ்னலான சீன் இருக்கும். இப்படி ஹீரோ கொண்டு போய் முடிக்கிற கதையை நான் பார்த்துருக்கும் போது இப்போ விக்னேஷ்காந்த் அவர்கள் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் ரோல்னு சொல்ல முடியாது, ஸோ ஹீரோக்கு அடுத்த லெவலான கேரக்டராக இருக்கும் போது அவர் வந்து கதையை முடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு இருந்த லவ் இதில் அவர் பிரிஞ்ச அந்த காதல் அந்த கதையை காட்டுமோ அது வேற லெவல் ஒரு மோட்டிவேஷனலை கொண்டு போகுது. அவங்கக்கிட்ட ஃபெமினிசம்னா என்ன, ஸோ அவங்க தோழர் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து தோழர்னு ஏன் பேசணும் ஏன் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் உள்ள வச்சுருக்காங்க. இந்த ஃபெமினிசம் உமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது என்னென்னு தனியாக பிரித்து காட்டுறாங்க. இந்த 50-50ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு சமைச்சிட்டேன், நீ வந்து நைட்டுக்கு சமைக்கணும், நீ வந்து பாத்திரம் வளர்க்கணும், நீ வந்து துணி துவைக்கணும், நான் வந்து மாப் போடுவேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்கல்ல. ஸோ அது வாழ்க்கை கிடையாது, 70-30ல் வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து சொல்லி முடிப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஹூக் லைனாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான படமாக இருக்குது. பிரியோவின் சினி ரிவ்யூ டீம் சார்பாக இந்த படத்துக்கு 10க்கு 7 மதிப்பெண்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சினிமா அப்டேட்டும் சினிமா விமர்சனங்களும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.